ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம். நமஸ்காரம். சாட்சாத் திருமாலான திருமலை அப்பனின் கண்டாவதாரம் நம் சுவாமி வேதாந்த தேசிகன்னு தேசிக நூற்றந்தாதியில் மணப்பங்கார் சுவாமிகள் எடுக்கிறார். மூவுலகுக்கு ஈசன் எழில் வேங்கடக்கோன் ஏறார் திருமணி இக்காசினியை காக்குமே வந்து அப்படிங்கிறார் அவர். சுவாமி தேசிகன் சுதப்பிரகாசிகாங்கிற ஸ்ரீபாஷ்ய கிரந்தத்தை தலையில் சுமந்துண்டு மேலக்கோட்டை கர்நாடகா பக்கம் போயிட்டார். எப்போன்னா முஸ்லீம்கள்லாம் படையெடுக்கிற போது இந்த கிரந்தத்தை காப்பாற்றி கொடுக்கணும் அப்படின்னு வேத சாஸ்திரத்தை காப்பாற்றி கொடுத்து ஆச்சாரியன் நடாதூரம்மாள், அப்புள்ளார், சுதர்சன சூரி போன்ற ஆச்சாரியர்களுக்கு கிரேட் கைங்கரியம் பண்ணினவர் நம் சுவாமி. இவர் திருமலை கோவிந்தனின் கண்டாவதாரம். அதனால இவர் கோவிந்தன். பெருமாளை சோஸ்திரம் பண்ணுற ஸ்துதிக்கு கோ அப்படின்னு பேர். சுவாமி தேசிகன் எல்லா திவதேச பெருமாளையும் ஸ்துதி பண்ணி இருக்கார். அதனால இவர் கோவிந்தன். ஒரு தடவை சுவாமி ஸ்ரீபெல்லிபுத்தூர் திவ்ய தேசத்துக்கு போகிறார். அன்னைக்கு ஆண்டாள் நாச்சியார் ரங்கமன்னாரோட வீதியில் எழுந்தருள்றார். உடனே சந்தோஷமாக கோதாஸ்துதி பாடுறார். ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லீம் ஸ்ரீரங்கராஜஹரி சந்தன யோக திருஷ்யாம் சாட்சாட்சமாம் கருணையா கமலாமிமான்யாம் கோதாம் அனன்ய சரணௌ சரணம் பிரபத்யே அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இதில் சொல்கிற பெரியாழ்வார் தோட்டம் வளர்த்தார். அந்த தோட்டத்தில் ரங்கராஜன்கிற சந்தன மரம் இருந்தது. அந்த மரத்தை சுற்றி படரக்கூடிய கொடிதான் நம் ஆண்டாள் நாச்சியார்னு சோஸ்திரம் பண்ணுறார். இன்னொரு ஸ்லோகத்தில் கோதையினுடைய பெயர் ஏற்றத்தை சொல்கிறார். கோதாவரி நதி புனிதத்தன்மையை இழந்துட்டா. ஏன்னா ராம கைங்கரியத்தில் அவள் ஈடுபடலை. ஆனால் கோதாவரி ஜெகதிதம் பயசா புனீதேன்னு கோதாதேவி அவதாரம் ஆனதுக்கப்புறம் கோதாவரி நதி புனிதத்தன்மையை அடைஞ்சுட்டா அப்படின்னு பாடுறார். கோதாதேவியோடைய பெயரின் ஏற்றத்தை இந்த கோதா ஸ்துதியில் நம் சுவாமி எடுக்கிறார். எங்கெங்கேயோ காக்காசுரன் சுத்திட்டு த்ரீன் லோகான் சம்பரிக்கிரமிய தமேவ சரணம் கதன்னு விழுந்தது போல அடியேனும் காஞ்சி தேவப்பெருமாள் கிட்ட சரணாகதின்னு விழுந்தேன் அப்படிங்கிறார். எல்லா திவ்ய தேசங்களுக்கும் போனார், சுதி பாடினர். ஆனால் கடைசியாக பரதனுடைய திருவடியில் சரணாகதி அனுஷ்டிச்சார். அடைக்கலப்பத்துங்கிற பிரபந்தத்தில் அவர் அதை சொல்கிறார். அவர் நான் சரணாகதி அனுஷ்டிச்சேன்னு. பக்தி முதலாமவற்றில் பதி எனக்கு கூடாமல் எத்திசையும் உழன்றோடி இழைத்து விழும் காகம் போல் முக்தி தரும் நகர் ஏழில் முக்கியமாம் கச்சிதன்னில் அத்திகிரியருளாளர்க்கு அடைக்கலம் நான் புகுந்தேனே அப்படின்னு அவர் பாடுறார். இப்படி எம்பெருமான்களை சுதி பண்ணினதுனால நம் சுவாமி வேதாந்த தேசிகன் கோவிந்தன் அப்படின்னு கொண்டாடப்படுறார். அப்போ இந்த பாசுரத்தில் கோவிந்தன் யார் அப்படின்னா நம் சுவாமி வேதாந்த தேசிகன்னு சொல்லி ஆண்டாள் திருவடிகளே சரணம்.